It's story time. ஒருத்தரை ஏமாத்தி அவரோட சொத்தை எல்லாம் அடைய நினைச்ச ஒரு இளைஞனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மேற்கு மலை தொடரோட அடிவாரத்தில் பள்ளிப்பாளையம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட புறநகர் பகுதியில் ஒரு குடிசையில் கோரிக்கிழவன்னு ஒரு வயசானவர் இருந்தார். கோரிக்கிழவனோட உண்மையான பேர் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. யார் அவருக்கு கோரிக்கிழவன்னு ஒரு பேர் வச்சாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஆனால் எப்படியோ அவருக்கு கோரிக்கிழவன்கிற பேர் வந்துடுச்சு. கோரிக்கிழவனுக்கு சொந்தமா ஒரு குடிசையும் 4-5 மாமரங்களும் ஒரு நாவல் பழ மரமும் இருந்துச்சு. கோரிக்கிழவனை பத்தி அந்த ஊர்ல நிறைய வதந்திகள் உலவிக்கிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான வதந்தி, கோரிக்கிழவன்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கிறதாவும் அதை அவரு தானும் பயன்படுத்தாம யாரையும் பயன்படுத்த விடாம வச்சிருக்கிறதாவும் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க. அது மட்டுமில்லாம எந்த காலத்திலேயோ அவருக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சதாகவும் அந்த புதையலை அவர் தன்னோட வீட்டிலேயோ இல்ல மாமரத்தடியிலேயோ ஒளிச்சு வச்சிருக்கிறதாவும் ஊர் மக்கள் நம்பினாங்க. ஊர் மக்கள் நம்புற மாதிரி தான் கோரிக்கிழவனோட நடவடிக்கைகளும் இருந்துச்சு. கோரிக்கிழவன் யாரையும் அவ்வளவு சுலபமா நம்ப மாட்டாரு. எல்லாருமே அவர்கிட்ட இருக்கிற பணத்தை பறிச்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட பழகிற மாதிரி நினைப்பாரு. அதனால அவர் தங்கிட்ட இருக்கிற சொத்துலேந்து யாருக்கும் ₹1 கூட கொடுக்க மாட்டாரு. அவரோட மாமரத்துல விளையிற மாங்காய்களையும் நாவல் மரத்திலேருந்து கிடைக்கிற நாவல் பழங்களையும் யாருக்கும் இலவசமா தராம அதுக்கும் ஒரு விலைய வச்சு வாங்கிடுவாரு. பணம் இல்லாம வர்றவங்க கிட்ட கூட அவருக்கு தேவையான அரிசி பருப்பு எதையாவது ஒன்ன வாங்கிக்கிட்டு தான் மாங்காய்களையோ இல்ல நாவல் பழத்தையோ கொடுப்பாரு. கோரிக்கிழவனுக்கு யார் இருக்காங்கன்னு இப்படி பணம் சேர்க்கிறாரு அப்படின்னு ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அவரை கேலி பேசுவாங்க. கோரிக்கிழவனுக்கு குடும்பமோ குழந்தை குட்டிகளோ கிடையாது. அவரு ஒண்டி ஆளா அந்த குடிசையில இருந்தாரு. அவரு தனக்குன்னு எதுவும் செலவு செஞ்சுக்கிட்டு யாரும் பார்த்ததில்ல. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் 2-3 சட்டி பானைகளும் அழுக்கு பிடிச்ச ஒரு போர்வையும் இத்து போன ஒரு தலகாணியும் தான். அந்த ஊரோட இன்னொரு பகுதியில குணசேகரன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கும் குடும்பம்னு எதுவும் கிடையாது. அதனால பொறுப்பும் கிடையாது. வெட்டியா ஊர் சுத்துறது, ஊர் மக்கள் கிட்ட வம்பிழுக்கிறதுன்னு இலக்கில்லாம சுத்திக்கிட்டு இருந்தான். குணசேகரனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. தங்கிட்ட பணம் இருந்தா மட்டும்தான் இந்த ஊர் மக்கள் தன்னை மதிப்பாங்க. அதனால சீக்கிரமா எப்படியாவது ஒரு பெரிய பணக்காரனாகணும் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா உழைச்சு முன்னேறணுங்கிற எண்ணம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல. யாரை எப்படி ஏமாத்தி சீக்கிரமா பணக்காரனாகலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அவனுக்கு கோரிக்கிழவனை பத்தின நினைப்பு வந்துச்சு. கோரிக்கிழவன்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதா ஊர்ல இருக்கிற எல்லாருமே பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு கிடைச்ச புதையலை அவரு தன்னோட வீட்டிலேயோ இல்ல மாமரத்தடியிலையோ புதைச்சு வச்சிருக்கிறதாவும் ஊர்ல ஒரு வதந்தி இருக்கு. கோரிக்கிழவனுக்கு இப்பவே ரொம்ப வயசாயிடுச்சு. இன்னும் சில வருஷங்கள் மட்டும்தான் அவர் உயிரோட இருப்பாரு. எப்படியாவது கோரிக்கிழவனோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவரு கூடவே இப்போலேந்து இருக்க ஆரம்பிச்சா அவரு இறந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற பணமும் அவரோட புதையலும் தனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு குணசேகரன் நினைச்சான். கோரிக்கிழவனை தேடி குணசேகரன் வந்தப்போ அவரு விற்கிறதுக்காக சில மாம்பழங்களை வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தாரு. அவர்கிட்ட பேச்சு கொடுக்கற சாக்குல, உங்க மாம்பழங்கள் எல்லாம் நல்ல இனிப்பா இருக்குமா அப்படின்னு குணசேகரன் கேட்டான். இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ பணம் கொடுத்து ஒரு மாம்பழத்தை வாங்கி வேணா சாப்பிட்டு பாரு. சும்மாலாம் எதுவும் கொடுக்க முடியாது. பணம் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அது புளிப்பா இருந்தாலும் நீ கொடுத்த பணம் உனக்கு திரும்ப வராது. இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு கோரிக்கிழவன் சொன்னாரு. கோரிக்கிழவன் சொன்னதை கேட்டதும் குணசேகரன் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துட்டான். உங்களுக்கு ரொம்ப வயசாகுது தாத்தா, நான் வேணா உங்க கூடவே இருந்து உங்களை பார்த்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். இப்ப கோரிக்கிழவனும் அவங்கிட்ட நேரடியாவே, எனக்கே என்னை பார்த்துக்க தெரியும் போது நான் எதுக்கு உனக்கு தண்டத்துக்கு சாப்பாடு போட்டு
உன்னையும் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. இப்ப குணசேகரன் அவர்கிட்ட சொன்னா, எனக்கும் குடும்பம் கிடையாது, நானும் உங்கள மாதிரி தனியாத்தான் இருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த மாம்பழங்களையே எடுத்துக்கங்களேன். மரத்திலேருந்து கீழே விழற மாம்பழங்களை மட்டும் எடுத்து நீங்க வித்துக்கிட்டு இருக்கீங்க. மரத்துல பாதி மாம்பழங்களை அணில் கடிச்சு வீணாத்தான் போகுது. நீங்க என்ன உங்க கூடவே வச்சுக்கிட்டா இந்த மரத்திலேருந்து ஒரு மாம்பழம் கூட வீணா போகாம மொத்த மாம்பழங்களையும் நான் பறிச்சிடுவேன். அந்த மாம்பழங்களையும் நீங்க விற்கிற விலைக்கு விற்காம பக்கத்துல இருக்கிற ஊர் சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போய் என்னால நல்ல விலைக்கு வித்துட்டு அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட முடியும். எனக்கு சாப்பாடும் போட்டு தங்கறதுக்கு இடம் கொடுத்து நீங்களா பார்த்து கொடுக்கற சம்பளம் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான். குணசேகரன் இப்படி சொன்னதும் கோரிக்கிழவன் அண்ணாந்து மாமரத்தை பார்த்தாரு. குணசேகரன் சொன்ன மாதிரியே அதுல பாதி மாம்பழங்களுக்கு மேல அணில் கடிச்சு வீணாத்தான் போயிருந்துச்சு. குணசேகரன் சொன்ன யோசனை நல்லா இருந்தாலும் அவரால் உடனடியா குணசேகரனை நம்ப முடியல. அவர் ஒரு முடிவுக்கு வந்து குணசேகரன் கிட்ட, சரி நீ சொன்ன மாதிரியே செய்யலாம், ஆனா எனக்கு உன்னோட வேலை பிடிக்கலன்னா உன்னை உடனடியா நான் வேலையை விட்டு துரத்தி விட்டுடுவேன். நீ வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடணும். என்னால உனக்கு சம்பளம் எல்லாம் தர முடியாது. நான் குடிக்கிற உப்பு இல்லாத கஞ்சியும் ஒரு மிளகாயும் தான் உனக்கும் சாப்பாடு. என்னைக்காவது இந்த மரத்துல இருக்கிற மாம்பழங்களையோ நாவல் பழங்களையோ நீ திருடி திங்கறத பார்த்தா அன்னியோட உன்னை வேலையை விட்டு துரத்தி விட்டுடுவேன். இதுக்கெல்லாம் சம்மதம்னா நீ என்னோட இரு அப்படின்னு சொன்னாரு. குணசேகரன் மனசுக்குள்ள, எல்லாம் நீ சாகர வரைக்கும் தானே, நீ செத்த அப்புறம் இந்த மொத்த சொத்தையும் நான் தானே எடுத்துக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் தாத்தா, எனக்கு சம்பளம் கூட வேண்டாம், நீங்க கொடுக்கற உப்பில்லாத கஞ்சியும் ஒரு மிளகாயும் போதும் அப்படின்னு சொன்னான். அன்னிக்கே கோரிக்கிழவன் அவனை வேலையில சேர்த்துக்கிட்டாரு. வேலையில சேர்ந்த உடனே குணசேகரனை மாமரத்துல ஏற விட்டு நல்லா இருந்த மாங்காய்கள் எல்லாத்தையும் மொத்தமா பறிக்க விட்டாரு. மாங்காய்களை எண்ணி அதை ஒரு மூட்டையா கட்டி குணசேகரன் கிட்ட கொடுத்து பக்கத்து ஊர்ல இருக்கிற சந்தையில நல்ல விலைக்கு வித்துட்டு வர சொன்னாரு. குணசேகரன் மாங்காய்களை வித்துட்டு பள்ளிப்பாளையத்துக்கு திரும்ப வந்த உடனே அவங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் அவரு வாங்கிக்கிட்டாரு. கோரிக்கிழவன் கொடுத்த உப்பில்லாத கஞ்சி குணசேகரனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வேற வழியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை குடிச்சு முடிச்சான். கோரிக்கிழவன் அவங்கிட்ட, என்கிட்ட ஒரு போர்வையும் ஒரு தலகாணியும் தான் இருக்கு, அது எனக்கு வேணும், அதனால இந்த குடிசைக்குள்ள நான் தான் தூங்குவேன், நீ மாமரத்தடியில போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அவனை குடிசையை விட்டு அனுப்பி விட்டாரு. மாமரத்தடியில போய் படுத்த குணசேகரனுக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வரவே இல்லை. குளிர் வேற ரொம்ப இருந்துச்சு. குடிசைக்குள்ள கோரிக்கிழவன் மட்டும் தனியா ஏதோ பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டு குணசேகரன் அங்க இருந்த ஒரு சின்ன ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்த்தான். கோரிக்கிழவன் அவன் கொடுத்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாரு. எண்ணு எண்ணு, நீ எவ்வளவு எண்ணினாலும் இந்த பணமெல்லாம் மொத்தமா எனக்குத்தானே வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குணசேகரன் மறுபடியும் மாமரத்தடியில வந்து படுத்துக்கிட்டான். இப்படியே அடுத்து வந்த ஒவ்வொரு நாளும் கோரிக்கிழவன் குணசேகரனுக்கு எக்கச்சக்கமா வேலை வச்சிருந்தாரு. அவரு ஒவ்வொரு வேலைய குணசேகரன் கிட்ட கொடுக்கும் போதும், நீ ஒழுங்கா வேலை செய்யலன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் கொடுப்பாரு. கோரிக்கிழவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால குணசேகரனும் அவரு கொடுத்த வேலைய ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்னைக்கு இந்த கோரிக்கிழவன் செத்து இந்த சொத்தெல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டுல வரும் அப்படின்னு குணசேகரன் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் திடீர்னு கோரிக்கிழவனை தேடி 2-3 பேர் வந்தாங்க. அவங்க வந்துட்டு போனதும் குணசேகரன் அவங்கள பத்தி கோரிக்கிழவன் கிட்ட விசாரிச்சு பார்த்தான். கோரிக்கிழவன் ரொம்ப அலட்சியமா, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட மாமரங்கள் எனக்கு எப்படி பயன்படும், அதனால அந்த மாமரங்களையும் நாவல் மரத்தையும் இப்பவே நான் வித்துட்டேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுல இருக்கிற மாம்பழங்களும் நாவல் பழங்களும் எனக்கு தான் அப்படின்னு ஒப்பந்தமும் போட்டுட்டேன். இப்படியெல்லாம் ஏதாவது செஞ்சாதான் இந்த காலத்துல கொஞ்சமாவது பணம் சேர்க்க முடியும், நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்டாரு. குணசேகரன் தன்னோட கோபத்தை ரொம்பவே கட்டுப்படுத்திக்கிட்டான். நீ மாமரத்தை வித்தாலும் நாவல் மரத்தை வித்தாலும் பணமா மாத்தி எனக்கு தானே கொடுத்துட்டு போக போற, இன்னும் எவ்வளவு நாள் இருப்ப, பாத்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, நீங்க சொல்றது சரிதான் தாத்தா அப்படின்னு மட்டும் சொல்லி வச்சான்.
இது நடந்து 2-3 மாசம் கழிச்சு ஒரு நாள் சந்தைக்கு போய் மாம்பழங்களை வித்துட்டு திரும்ப வரும்போது பள்ளிப்பாளையத்துல வட்டிக்கடை வச்சிருந்த வரதன் குணசேகரனை சந்திச்சான். என்கிட்ட வீட்டை அடமானம் வச்சு கோரிக்கிழவன் வாங்கின பணத்துல உனக்கு ஏதாவது பங்கு கொடுத்தாரா அப்படின்னு வரதன் கேட்டப்பதான் கோரிக்கிழவன் தன்னோட வீட்டை அடமானம் வச்சிருக்கிற விஷயமே குணசேகரனுக்கு தெரிய வந்துச்சு. ஆனாலும் அவன் தன்னோட கோபத்தை வெளிக்காட்டிக்காம, கோரிக்கிழவன் எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரு, எனக்கு பணம் கொடுக்காம அவரு வேற யாருக்கு பணம் கொடுக்க போறாரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதுக்கு மேல வரதன் கூட எதுவும் பேசாம தவிர்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்படி வாங்குற பணத்தை எல்லாம் கோரிக்கிழவன் எங்க தான் மறைச்சு வைக்கிறாரு அப்படிங்கறத மட்டும் குணசேகரனால சரியா கண்டுபிடிக்க முடியல. எப்படி இருந்தாலும் கோரிக்கிழவனோட அந்த குடிசையை தாண்டி பணம் எங்கேயும் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பில்ல, அதனால அதை பொறுமையா கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு குணசேகரன் அப்போதைக்கு நினைச்சு மனசை தேத்திக்கிட்டான். அடுத்து வந்த 2 வருஷத்துல கோரிக்கிழவனோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமடைய ஆரம்பிச்சிருந்துச்சு. அவரால சரியா நடக்க கூட முடியல. ஒரு நாள் இடியும் மின்னலுமா நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு கோரிக்கிழவன் குணசேகரன் கிட்ட, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் உயிரோட இருக்க முடியுமானே எனக்கு தெரியல, அதனால நீ இப்பவே ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு என்னோட கிளம்பு அப்படின்னு சொன்னாரு. குணசேகரன் அவர்கிட்ட, நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, இந்த மழையில மண்வெட்டியோட இப்ப நாம எங்க போகணும் அப்படின்னு கேட்டப்போ கோரிக்கிழவன் சொன்னாரு, ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னோட பிணத்தை இங்கேருந்து சுடுகாட்டுக்கு தூக்கிக்கிட்டு போறதுக்கு பணம் செலவாகும், வேலை செய்யறதுக்கு நீ ஒருத்தன் எனக்கு வேலைக்காரனா இருக்கும்போது நான் எதுக்கு மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து என் பிணத்தை சுமந்துக்கிட்டு போக சொல்லணும், இப்பவே என்னால நடக்க முடியறப்போ நாம சுடுகாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த தடவையும் குணசேகரன் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டான். அவன் கோரிக்கிழவன் கிட்ட, விறகும் வரட்டியும் வாங்கறதுக்காவது கையில கொஞ்சம் பணம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னான். கோரிக்கிழவன் எங்கேருந்து பணத்தை எடுக்கிறாருங்கிறத பார்க்கணும் அப்படின்னு தான் குணசேகரனோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா கோரிக்கிழவன் அவங்கிட்ட, நான் எதுக்கு ஒன்று அப்புறம் மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வர சொல்றேன், விறகுக்கும் வரட்டிக்கும் பணம் செலவு பண்ண வேண்டாம், நீயே ஒரு குழியை வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அழுக்கு போர்வையையும் இத்து போன தலகாணியும் எடுத்துக்கிட்டு அவங்க கூட கிளம்பினாரு. குணசேகரனும் வேற வழி இல்லாம மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு அவரு கூட சுடுகாட்டுக்கு வந்து சேர்ந்தான். அங்க ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு குணசேகரனை குழிய வெட்ட சொல்லிட்டு அதுக்கு பக்கத்திலேயே கோரிக்கிழவன் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு. குழிய வெட்டிட்டு குணசேகரன் வந்து பார்த்தப்போ கோரிக்கிழவன் கிட்ட பேச்சு மூச்சே இல்ல, அவரு இறந்து போயிருந்தாரு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம கோரிக்கிழவனோட மொத்த பணமும் தனக்கு வரணும் அப்படின்னு குணசேகரன் நினைச்சான். அவன் வெட்டி வச்சிருந்த குழியில கொஞ்சம் கொஞ்சமா மழை நீர் சேர ஆரம்பிச்சுது. குணசேகரன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம கோரிக்கிழவனோட உடலை அந்த குழிக்குள்ள மெதுவா இறக்கினான். அந்த குழியிலேந்து மேலே ஏறி வந்த குணசேகரனுக்கு அந்த குழிக்கு பக்கத்திலேயே இருந்த கோரிக்கிழவனோட அழுக்கு பிடிச்ச போர்வையும் இத்து போன தலகாணியும் கண்ணுல பட்டுச்சு. அதை கையால கூட தொட விருப்பம் இல்லாம ஒரு குச்சியால அதையும் குழிக்குள்ளேயே தள்ளி மண்வெட்டியால மண் அள்ளி போட்டு குழிய சுத்தமா மூடிவிட்டான். மழையில நனைஞ்சுக்கிட்டே கோரிக்கிழவனோட குடிசைக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி முழுக்க குடிசைக்குள்ள கோரிக்கிழவன் மறைச்சு வச்சிருந்த பணத்தை தேடினான். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனால பணத்தை கண்டுபிடிக்க முடியல. குடிசையோட தரைப்பகுதியை முழுக்க பள்ளமா தோண்டி அங்க எங்கேயாவது கோரிக்கிழவன் பணத்தை புதைச்சு வச்சிருக்காரா அப்படின்னு தேடி பார்த்தான். அவன் தேடின பணம் அங்கேயும் இல்ல. குடிசையோட கூரை பகுதியில எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு கூரைய முழுக்க பிரிச்சு கீழே எறிஞ்சான். அதுக்குள்ள கோரிக்கிழவன் இறந்தது தெரிஞ்சு வரதன் அவனோட ஆட்களோட அங்க வந்து, இந்த வீட்டை அவர் எங்கிட்ட தான் அடமானம் வச்சிருந்தாரு, கோரிக்கிழவன் இறந்த அதிர்ச்சியில இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு என்னோட வீட்டை நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி குணசேகரனை அங்கேருந்து அடிச்சு துரத்தி விட்டான். அந்த ஊரை விட்டு ஓடின குணசேகரனுக்கு கோரிக்கிழவன் தனக்கு செஞ்ச துரோகத்தை மட்டும் தாங்கிக்கவே முடியல. ஆனா கோரிக்கிழவனை புதைச்ச குழிக்குள்ள குணசேகரன் ஒரு குச்சியால தள்ளிவிட்ட இத்து போன தலையணையில தான் மொத்த பணமும் இருந்துச்சுங்கிறது குணசேகரனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும்
பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.